ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் டு ஹசம் கிச்சன். இன்னைக்கு மருத்துவம் மிகுந்த மணத்தக்காளி கீரை வச்சு பொரியல் செய்ய போகிறோம். ஒரு கட்டு கீரை எடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த கீரையில் பூவு காய் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஒரு கட்டு கீரையை கழுவிட்டு அறுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு அரை தக்காளி, ஒரு கொஞ்சம் 1/4 மூடி தேங்காய், இதெல்லாம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கேஸ் மேலே வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் அந்த சீரகத்தை போடலாம். சீரகமும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வருது பாருங்கள். பொரிஞ்சு வரும்போது அந்த 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடியாக, அதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். எண்ணெயும் பூண்டு சீரகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொரிஞ்சு வருது பாருங்கள். பொரிஞ்சு வரும்போது அந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா பெரட்டி விடலாம். இந்த கீரை ரொம்ப மகத்துவமானது. இந்த மணத்தக்காளி கீரை உடம்புக்கும் ரொம்ப சூடெல்லாம் தணிக்கக்கூடியது. இது செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இது கூட வந்து கீரையை போட்டுக்கலாம். கீரை எல்லாரையும் வந்து கழுவிட்டு வச்சுருக்கிற அந்த கீரை பூராத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கரண்டியில் அப்படியே பெரட்டி விடலாம். இந்த கீரையில் வந்து தண்ணி விடும். லைட்டாக தண்ணி விட்டுச்சுன்னா அதே போதுமானது நம்மளுக்கு. மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுலேயே வெந்துடும் கீரை. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். வச்சோம்னா கீரை பாருங்கள் நல்லா பெரண்டு வந்துடும். கீரையும் வேகவும் ஆரம்பிச்சிடும். கீரை கொஞ்சம் மசிஞ்ச பின்னாடி அது கூட வந்து தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தா கீரை நல்லா நம்ம கைக்கு மசிஞ்சு வரும்போது அதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதில் பூரா வெங்காயமும் அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டோம்னா கீரையோட கசப்புத்தன்மை வந்து வராது அவ்வளோவா. இதில் சிறு கசப்பாக இருக்கும் அந்த கீரை. அதில் வந்து ஒரு சிலர் சாப்பிட்றதுக்கும் முடியாது, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா கீரையோட கசப்புத்தன்மை போயிடும். அவ்வளோவா இருக்காது கசப்புத்தன்மை. கீரை அந்த தண்ணி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி அப்படியே பெரண்டு வருது பாருங்கள். பெரண்டு வரும்போது கொஞ்சம் அப்படியே வச்சு இந்த கீரையோட அந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதை வந்து வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்து வரும் பாருங்கள். அந்த டைமுக்கு வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு நல்லா பிரட்டி விட்டோம்னா அந்த தண்ணி வத்தர மட்டும் அந்த கீரை வெந்துடும். கீரை வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கசப்புத்தன்மை இருக்காது அவ்வளோவா. அது கூட வந்து கொத்தி வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கீரை கசப்பே இருக்காது, கொஞ்சம் கூட நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு அந்த தண்ணி வத்துன பின்னாடி பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய். இந்த நெய் போட்டால் கொலஸ்ட்ரால் வருமா அதெல்லாம் ஒன்றும் வராது. கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த கீரைக்கு வந்து நல்லா ருசி கொடுக்கும், டேஸ்ட்டும் வரும். டேஸ்ட் இருக்கும். சாப்பாட்டுக்கு சாதம், ரசம் ரைஸு, சாம்பார் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டோம்னா. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.